நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நாம சீக்கிரமா மாமா விடுதலை பண்ணிடலாம். அவருக்கு எதுவும் ஆயிடாதுக்கா. எதுவும் ஆகாதுக்கா. உண்மை ஜெயிக்கணும்னு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். உன் நம்பிக்கைக்கு வெற்றி கிடைக்கணும். ஹலோ. பிரகாஷ் சொல்லு. சரி, நான் வரேன். ஓகே. உங்க 2 பேர்கிட்டயும் நான் ஒன்னு சொல்லிக்க விரும்புறேன். இன்னைக்கு ராத்திரி அந்த சம்பத் யாரோ தெரியாத ஆளை பார்க்க போகும்போது நான் அவனை ஃபாலோ பண்ணிட்டு போவேன். ஒருவேளை அதனால நமக்கு ஏதாவது ஒரு தடயம் கிடைக்கலாம். இல்ல நீங்க நடுராத்திரி சம்பத் பின்னாடி போறது அவ்வளவா சேஃப் இல்ல. நான் ஒரு வேலை பண்றேன். நான் சம்பத்தை ஃபாலோ பண்றேன். ஓகே? இல்ல விஸ்வா, வினய் ஜெயில இருந்து ரிலீஸ் ஆகுற வரைக்கும் என்னால நிம்மதியா வீட்ல இருக்க முடியாது. நான் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும். அந்த சம்பத் யாரை பார்க்க போறான், அவங்க என்ன பேசிக்கிறாங்கன்னு நான் தெரிஞ்சுக்கணும். அக்கா, நீ சரியாதான் சொல்ற. நம்ம 3 பேருமே சேர்ந்து சம்பத் பின்னாடி போலாம். அப்படியே வினையும் பார்த்துட்டு வரலாம். சரி. அம்மா சுவேதா, இன்னைக்கு துர்காஷ்டமி. இங்க இருக்கிற பொண்ணுங்கள்லாம் துர்கா தேவியோட அவதாரங்கள். அவங்க காலை தொட்டு ஆசீர்வாதம் வாங்கினா எப்பவுமே சுமங்கலியா இருப்பேன். ஆமா ஸ்வேதா, சீக்கிரமா போய் ஆசீர்வாதம் வாங்க போ. சரிங்க. போ. அவ்வளவுதான பாட்டி? இங்க பாரு ஸ்வேதா, நீ இவங்க கிட்ட எல்லாம் ஆசீர்வாதம் வாங்கினதுனால அம்மாவோட அருள் உனக்கு எப்பவும் கிடைக்கும். அப்புறம் நீயும் தாமுவும் அந்த அம்மாவோட கிருபையால என்னைக்கும் சந்தோஷமா வாழ்வீங்க. ஆமா, எனக்கு ஒரு உதவி பண்ணு. இந்த குழந்தைங்களுக்கு பிரசாதம் கொடுக்கறதுக்கு நீ எனக்கு ஹெல்ப் பண்ணு. வாமா ஸ்வேதா, வா. ஏத்த தாமு கூட உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம்ல? ஏன் தாம் எதுக்கு பண்ணணும்? உன் கையில ஏதாவது வயிறை வச்சிருக்கியா? என்ன பாட்டி இது? நீங்க ஏன் என்ன எப்பவுமே தப்பாவே நினைக்கிறீங்க? நான் எதுக்காக சொன்னேன்னா, தாமு ஒருவேளை ஹெல்ப் பண்ணா தாமுவுக்கும் ஆசீர்வாதம் கிடைக்கும்ல. நீங்களே சொல்லுங்க பாட்டி, நான் என்ன அந்த அளவுக்கு சுயநலக்காரியா என்ன? எல்லா புண்ணியமும் எனக்கே கிடைக்கணும்னு நினைக்கிறதுக்கு என் புருஷனுக்கு கிடைக்க கூடாதுன்னு நினைப்பேன். ஏன் தாமு? பரவாயில்ல ஸ்வேதா, நீ என்னை எவ்வளவு பத்திரமா பாத்துக்கல. எனக்கு எப்படிப்பட்ட மனைவி கிடைச்சிருக்கா. மனைவினா பொண்ண மாதிரி தான் இருக்கணும். சரி சரி, சீக்கிரம் வா. சாப்பாடு ஆறி போச்சுன்னா நல்லாவே இருக்காது, அப்புறம் சாப்பிட முடியாது. வா. கடவுளே, எல்லா வேலையும் என் தலையிலே கட்ட பாக்குறாங்க. ஏதாவது ஒரு வேலைன்னா ஒதுங்குறா. இவங்க பாட்டி எப்ப வருவாங்கன்னு தெரியல.
அவன் முன்னாடிதான் இவ கொஞ்சம் அடங்கி ஒடுங்கி இருப்பா. நாம பேச்சையெல்லாம் காத்துல ஊதி பறக்க விட்டுறான். அம்மா தாயே, வினையோட பிரச்சனையை சீக்கிரமா முடிச்சு வை. சண்டிகையில எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிடணும். அப்பதான் இங்க எல்லாமே சரியாகும். எட்டு மணியாக இன்னும் 20 நிமிஷம் தான் இருக்கு. ஆனா இன்னும் சம்பத் வரலையே. விஸ்வா, நீ ரெடியாரு. அவன் எந்த நேரத்துல இங்க வரலாம். அங்க பாரு, அந்த சம்பத் வர. பாரு மாலதி, சம்பத் இப்ப யாரை சந்திக்க போறானோ அவங்களுக்கும் நிச்சயமா இந்த கேஸ்க்கும் சம்பந்தம் இருக்கணும். நமக்கு நிறைய ரகசியம் தெரிய வரும்னு நினைக்கிறேன். அவன் வண்டி இங்கே நிறுத்திட்டான். அவன் இங்க எதுக்காக போறான்? கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. அவன் எங்க போறான்னு பார்க்கலாம். இந்த சம்பத் எப்படி போறான்னு யாரோ உன்னை ஃபாலோ பண்ற மாதிரி போறான் பாரு. ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய்.
இதான் லாஸ்ட் அமௌண்ட், ஃபுல் அண்ட் ஃபைனல். இதுக்கு மேல எதுவும் தர முடியாது. நீ இனிமே எனக்கு ஃபோன் பண்ணாத. இதுக்கப்புறம் நீ யாரோ நான் யாரோ எந்த ஃபோன் கால்ஸும் இருக்கக்கூடாது, என்னை மீட் பண்ணவும் கூடாது. இது அதே ஆளுதான். அப்படின்னா யாருக்கா இவர்? அவனுக்கு தெரியுமா? ஆமா மாலதி, கொஞ்ச நாள் முன்னாடி நான் சம்பத்தை பார்க்க போயிருந்தேன். அங்கே இது ஆளுதான் வந்தான். அங்க இந்த ஆளு ஏதோ சீத்தல்ன்ற பொண்ணு தேடி வந்தான். ஷீதல்னு ஒருத்தி முன்னாடி இருந்தவ இப்போ அங்க இல்லையா? எனக்கு இதெல்லாம் புரிய மாட்டேங்குது. மாலதி, விஸ்வா, இந்த வீட்ல நம்ம தேடி பார்க்கணும். ஒருவேளை ஏதாவது தடயம் கிடைச்சாலும் கிடைக்கும்ல. நீங்க சொல்றது கரெக்ட் அண்ணி. விஸ்வா, மாலதி, வாங்க நம்ம மேலே போய் ஆகணும். இப்ப வேணாம், அவங்க இன்னும் கொஞ்சம் தூரம் கூட போயிருக்க மாட்டாங்க. அதனால இப்ப போக கூடாது. நம்ம ஒரு வேலை பண்ணலாம். கொஞ்ச நேரம் இங்கே வெயிட் பண்ணிட்டு அப்புறமா போலாம். இப்ப போறது ரொம்ப ரிஸ்க். ஓகே விஸ்வா, நான் வினைக்காக எந்த ரிஸ்க் எடுக்க தயாரா இருக்கேன். நான் போறேன். அக்கா, எனக்கு நல்லா தெரியும் இங்க ஏதாவது ஒரு தடயம் கிடைக்கும்னு. ஆனா எப்படி தேடுறது? இவ கூட யாரா? அனி, இவங்க யாருன்னு விசாரிப்போம். இந்த போட்டோ நம்ம எடுத்துட்டு போயிருவோம். ஒருவேளை அந்த ஆளு வந்துட்டானா நம்ம எல்லாரும் கண்டிப்பா மாட்டிப்போம். ஆமாக்கா, ரொம்ப நேரம் இங்க இருக்கிறது நல்லது இல்ல. நாம உடனே இங்க இருந்து கிளம்பிடலாம். சரி சரி, கிளம்பா. அவன் நம்மள பார்க்கல நினைக்கிறேன். ஆமா, சரி சரி, வாங்க போ, போலாம் போ. போலாம். சரி, இங்க பாருங்க. நீங்க 2 பேர் வீட்டுக்கு போங்க. நான் போய் வினயை பார்த்துட்டு வரேன். அவருக்கு நான் பிரசாதத்தை கொடுக்கணும். ஆனா நீ ஏன் தனியா போற? நாங்களும் உன் கூட வரலாம்ல. இல்ல மாலதி, நான் எதுக்காக சொல்றேன்? ப்ளீஸ், வீட்ல இருந்து உடனே வந்த ஒன்னாவே போலாம். எஸ், கம் ஆன், வாங்க. ஆனா
ஜீவிதா, நீ எதுக்காக சம்பத் வீட்டுக்கு போன? அங்க போறது ஆபத்துன்னு உன்கிட்ட சொன்னல, நீ என் பேச்சை கேட்கவே மாட்டியா? வினய், டோன்ட் வரிண்ணா, நாங்க அங்க கரெக்டான டைம்க்கு போயிட்டோம். ஆமா மாமா, 2 செகண்ட் லேட்டா இருந்தாலும் எல்லா வேலையும் கெட்டு போயிருக்கும். சாரிக்கா. வினய், நீங்க எல்லாத்தையும் விடுங்க. இங்க பாருங்க, நான் உங்களுக்காக என்ன கொண்டு வந்திருக்கேன்னு. நவராத்திரி பிரசாதம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஜீவிதா, இந்த போட்டோ உனக்கு எங்க கிடைச்சது? இவதான் ரியா. என்ன? இவதான் ரியாவா? ஆமா, இவதான் அந்த பொண்ணு. சம்பத் இவ்வளவுதான் எனக்கு அறிமுகப்படுத்தினா. மாமா, நீங்க ஷியோரா சொல்றீங்களா இந்த பொண்ணு தான் ரியாவா? ஆஃப் கோர்ஸ் மாலதி, நான் உண்மையை தான் சொல்றேன். பல தடவை சந்திச்சிருக்கேன். இவதான் அந்த ரியா. நான் செஞ்ச தப்பால மலையில இருந்து விழுந்துட்டேன். அதெல்லாம் சரி, இந்த போட்டோல இருக்கிற ஆள் யாரு? முதல்ல இந்த போட்டோ எங்க கிடைச்சது? இந்த போட்டோல இருக்கானே, அவனோட வீட்ல இருந்து தான் அந்த போட்டோ கிடைச்சது. இவன் வீட்ல இருந்தா? யாரா இருந்தானே, ஆனா இவனுக்கு எல்லா உண்மையுமே தெரியும். அக்கா, நீ சரியா தான் சொல்ற. நாம இப்பவே அந்த ஆளோட வீட்டுக்கு போய் எல்லா உண்மையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். மாமா, நாங்க போயிட்டு வரோண்ணா. என்னது, வீடு மொத்தமும் காலியா இருக்கு, இங்க ஒரு பொருள் கூட இல்ல. என்னது, 1 மணி நேரத்துக்கு முன்னாடி வீடு முழுக்க சாமா இருந்தது, ஆனா இப்போ எல்லாமே காலியா இருக்கு. ஒருவேளை அவனுக்கு நம்ம மேல டவுட் வந்திருக்கணும்னு நினைக்கிறேன். அதனாலதான் இப்படி காலி பண்ணிட்டு ஓடி போயிட்டான். ஆனா இதை வச்சு ஒரு விஷயம் தெளிவா தெரியுது. இந்த கேஸுக்கு பின்னாடி ஏதோ ஒரு முக்கியமான ரகசியம் இருக்கு. இல்லைன்னா அவன் ஓடி இருக்க மாட்டான். அக்கா, ஐ எம் ரியலி சாரி. நானும் விஸ்வாவும் உன் பேச்சு நம்பல. ஆனா இப்பதான் எல்லாமே புரிய வருது. மாமாவை நல்ல மாட்ட வச்சிருக்காங்க. இப்ப இந்த போராட்டத்துல நீ தனியா இல்லக்கா, நானும் விஸ்வாவும் உன் கூடவே இருக்கோம். நீங்க 2 பேரும் என் கூட இருந்தீங்கன்னா அப்ப நிச்சயமா வினய் சீக்கிரம் வெளியே வந்துருவாரு. எனக்கு தெரிஞ்சு நாம இப்ப மறுபடியும் இந்த வீட்டை தேடி பார்க்கணும். ஒருவேளை நமக்கு இன்னொரு ஆதரமும் கிடைக்கலாம். ஆனா நீ இப்ப இங்க என்ன கிடைக்க போகுது? வீடே காலி பண்ணிட்டாங்க. விஸ்வா சரியாதாக்கா சொல்றான். இங்க இருந்து டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். நம்ம வீட்டுக்கு போலாம். வீட்டுக்கு போய் ஒரு பிளான் போடலாம். அப்புறம் என்ன பண்ணலாங்கிறத பத்தி யோசிக்கலாம். அக்கா, என்ன பண்ற? அக்கா, அனி அனி என்ன பண்றீங்க? என்ன நீங்க அத போய் பார்க்கலாம். ஹோட்டல் கிரீம்சன். பாரு மாலதி, நம்ம போறதுக்கு முன்னாடி நமக்கு ஒரு க்ளூ கிடைச்சிருக்கு. என்ன க்ளூ? ஹோட்டல் கிரீம்சன். யோசிக்க வேண்டிய விஷயம் இதுதான். ஒரு லோயர் மிடில் கிளாஸ் வீட்ல இருந்து ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலோட டிஷ்யூ எப்படி கிடைக்கும்? அந்த ஹோட்டல்ல இருக்கிற காஸ்ட்லிக்கு இங்க இருக்கிறவங்களால நிச்சயமா அங்க போய் சாப்பிட்டு இருக்கவே முடியாது இல்லையா?